ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்கலாம். நீட் 2025 இருந்து இது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கிளாஸ் 12 பேஸ் பண்ணது. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தட் வில் பி a big support for me. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். we are having a wire. Okay, a wire of resistance R is cut into 8 equal pieces. ஒரு wire resistance வந்து R, அதை வந்து 8 equal pieces பிரிச்சிடலாம். From these pieces 2 equivalent resistance are being made. அதாவது இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த டோட்டலாக 8 பீஸாக ஈக்குவல் பீஸாக கட் பண்ணோம்ல, அதுலேருந்து 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணுறான் பை ஆடிங் 4 ஆஃப் தீஸ் இன் பேரலல். மொத்தம் நம்மக்கிட்ட 8 பீஸ் வந்துச்சுல, அதில் 4 பீஸ் வச்சு ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 4 பீஸ் வச்சு ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பை ஆடிங் தெம் இன் பேரலல். ஸோ பேரலில் கனெக்ட் பண்ணுறான். தென் தீஸ் 2 செட்ஸ் ஆர் ஆடட் இன் சீரீஸ். ஸோ ஒரு 4 ரெசிஸ்டர் சேர்த்து ஒரு பேரு, இன்னொரு 4 சேர்த்து பேரு. ஓகே, பேரலில் இது ரெண்டுத்தையும் சீரீஸில் பண்ணால் எஃபெக்டிவ் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் என்னவாக இருக்கும்? தே ஆர் ஆஸ்கிங் த ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் capital R. This is a given wire of resistance R. இதோட length L ன்னு எடுத்துக்கலாமா? length L, area is going to be A. இதை வந்து நம்ம 8 பீஸாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 8 பீஸில் 2 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒன்று 4 இன் பேரலல், இன்னொரு 4 இன் பேரல். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறோம், சீரீஸில் ஆட் பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஆர் டேஷ் என்னன்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம இந்த ஒயரை கட் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி மாறாது, ஏரியா மாறாது. அதுக்கு பதில் இங்கே என்ன மாறி இருக்குது, லென்த்து மட்டும் 8 ஈக்குவல் பீசஸாக போட்டனால L/8 இருக்கும். ஸோ L/8, 8 கீழே வந்துடும். ரோ L/A நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆர். ஸோ R/8 இஸ் த ஆர் டேஷ். ஸோ இந்த ஒரு பீஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் டேஷ், R/8. இப்போ இதில் 4 எடுத்துக்கிட்டு பேரலில் மேக் பண்ணுறேன்னா, இன்னொரு 4 எடுத்து பேரலல். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? டேரெக்டாக இட் இஸ் இன் வாட், பேரலல். ஸோ R double dash is the equivalent resistance of this R double dash. So R 1/R double dash is nothing but எல்லாத்தையும் பேரலில் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 × 8/Rன்னு வருமா? R/8 இருக்கிறது 8 மேலே போய்டும், 8/R. ஸோ 4 × 8/R which is nothing but what, R/32 வரும், R double dash. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். R double dash is nothing but R/32. அதுக்கப்புறம் 2 பேரும் சீரீஸில் இருக்கணும், டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். you will get 2R/32, cancel it, you will get what, R/16. ஸோ நீட் 2025 ரொம்ப டஃப்பான பேப்பர் சொன்னாங்க. இது மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸை கேட்டிருக்கான் நம்மளுக்கு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா, ஆப்ஷன் D is going to be correct. ஓகே, ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கான்செப்ட்ஸு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதில் பாய் ஃப்ரம் நாகராஜன்.